இங்கே வரலாறு எப்படி உருவாகும்? உண்மையிலே சொல்லப்போனால் 2 மாதங்களில் ஒருவர் தேர்தல் வேலை செய்து ஜெயித்து விட்டால் அதை விட ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது வேற எதுவுமே இல்லை. வாழ்க்கை எப்படி ஒரு வட்டமோ அரசியல் என்பது ஒரு வட்டம் என்று தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக் கொண்டார் விஜய் அவர். வீட்டுக்கு ஒரு விஜயே இருந்தாலுமே வெற்றி என்பது வேறொன்று. ஒரு அரசியல்வாதியாக விஜய் கற்றுக்கொண்டு இருப்பவராக தான் நான் பார்க்குறேன். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நகர்ந்த போது யாராலையும் உள்ள நுழைய முடியாதுன்னு சொன்ன அந்த இடத்துல ஒரு சாதாரண டீம் மாஸ்டர் விஜயோட ரசிகர் இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு வருகைக்கு முன்பே உலகம் செஞ்ச விஜயால இப்பொழுது ஓட்டு அரசியல் அப்படிங்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் போட்டிருக்கேன், தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு செய்தி குறிப்பு வந்தா போதாதான் அவர் பேசுறாருல, அப்ப அதுதானே அரசியல். ஒரு வருஷம் பூரா பாடம் எடுக்கிறாங்க. செமஸ்டர்னு சொல்லும் போது நமக்கு 8ஆம் தேதி செமஸ்டர்னு சொன்னா 6ஆம் தேதி தானே படிக்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ட மட்டும்தான் நாளை காலையில் உனக்கு எக்ஸாம் சொன்னால் ஒரே நாள் ராத்திரியில் புக் வாங்கி 250 பக்கத்தை படிச்சுட்டு போய் எழுதுறாங்க. அதே மாதிரி தான் விஜய் எழுதுறது அரியர் எக்ஸாம் தான். பட் இன்னைக்கு ஒரு ஜென்சி தலைமுறை உருவாயிருக்காங்களா, 18 வயதுலேருந்து 24 வயது வரை, அவங்கள கூப்பிட்டு இவர் தான் அவங்க அமைச்சர்னு சொல்லுங்க. அவருக்கு பெரிய பலவீனமே விஜய்க்கு 234 பேரை பிடிக்கிறதா. ஓபிஎஸ் வெளியில் இருக்காங்க, சசிகலா அவர்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி தான் நமக்கு தெரியும் என்ன வகையான நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு. ஸோ அவங்க 2 பேரும் வெளியிலிருந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் நம்முடைய தோல்விக்கு ஒரு வகையில் காரணமாக அமைஞ்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா தாவேகா வேட்பாளரையே விலைக்கு வாங்கிடுவாங்க. Carls believe in better presence. The debates pulse. Powered by Milky Mist, Dr. Sri Verma's Wellness, supported by Kingmakers IAS Academy. Carls Renewable Energy. Believe in better. தி டிபேட் பல்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதன் தமிழ்நாடு தேர்தல் கள நிலவரத்தை பற்றி நம்ம பத்திரிகையாளர் சுவாமிநாதன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இந்த தேர்தல் வித்தியாசமாக தேர்தல் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நிச்சயமாக 100% இது ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களை விட இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல். காரணம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. விஜயனுடைய அரசியல் வருகையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதற்கு முன்பு ஒரு 3வது பெரிய சக்தியின் பல சக்திகளை பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தது, ஒரு காலகட்டத்தில் அது வைகோ அவர்களாக இருந்தார், மதிமுகவாக இருந்தது, ஒரு காலகட்டத்தில் தேமுதிகவாக இருந்தது. பட் இவர்கள்லாம் ஏற்படுத்திய தாக்கத்தை விட ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு அரசியல் அரங்கில் விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்கூட்டியே எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கிடச்சிருக்குல்ல பல பேருக்கு, நேற்று பல பேருக்கு இன்றைக்கி 5000 ரூபா வந்துருச்சு. முன்பணம் கொடுக்குற காலம் வந்துருச்சு. நீங்கள் அட்வான்ஸ் மோடில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பதட்டம்லாம் உருவாகுவதற்கு காரணம் 2 கட்சிகளுக்குமே சொல்கிறேன், 2 திராவிட கட்சிகளுக்குமே இவ்வளோ பெரிய பதட்டம் உருவாகிறதுக்கு காரணம் விஜயனுடைய அரசியல் வருகை தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுவார், பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களாக இருக்கலாம், திமுகவுடைய மூத்த புள்ளிகளாக இருக்கலாம், தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே வருவாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நான் ஏராளமான திட்டங்கள் செஞ்சுட்டேன், இதிலெல்லாம் கை வச்சா, என்னைக்கு கை வச்சாலும் யார் கை வச்சாலும் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வரும்ல, ஒரு எதிர்ப்பு வரும்ல, அந்த எதிர்ப்பு இருக்கிற வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணா தான் ஆள்றாருன்னு அர்த்தம் அண்ணாதுரை சொல்லுவார். அதை தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டு வர்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த பேரை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு அதே போன்று தான் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டம்னு சொல்கிறார். பல கூட்டங்களில் அவர் பேசியிருக்காரு இதை. பட் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த 1000 ரூபாய் திட்டத்தை அவங்க முடக்க பார்க்குறாங்க, அதனால நான் முன்படம் போடுறேன் அப்படின்னா கொந்தளிப்பு மக்கள்கிட்டையில் உருவாகிருக்கணும். பட் அவங்க ஒரு அரசியல் பதட்டம் நிலவுது. 2 திராவிட கட்சிகள்கிட்டையுமே நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள்ட்டையும் ஒரு பதட்டம் நிலவுது. அந்த பதட்டத்தினுடைய நீட்சி என்னென்னா, மரத்துக்கு மாநாடு நடத்துகிறேன், கடலுக்கு மாநாடு நடத்துகிறேன் அப்படிங்கிறத நோக்கி அவரும் நகர்ந்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலுடைய மையப்புள்ளி, நான் விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்லலை, இதையெல்லாம் வைத்து. பட் விஜய் இல்லாமல் தமிழக அரசியல் களம் இல்லை. நீங்கள் சாப்பாட்டுக்கு அவியல், பொரியல், துவையல், எங்கள் குமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பாடல் உண்டு, கவிமணி எழுதியிருப்பார். அந்த பாட்டு என்ன எழுதிப்பார் தெரியுமா? சமையல் கல்யாண வீட்டு சாப்பாடை பற்றி சொல்லுவார். அவியல், பொரியல், துவையல், தீயல், பச்சடி, தோரன், கிச்சடி, சட்னி, சாம்பார், கூட்டு, தயிர், புளி, சேரி அப்படின்னு ஒரு நீல பட்டியல் போடுவார், என்னெல்லாம் வைப்பாங்க கல்யாண வீட்டில். அப்படி இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம். அதே மாதிரி தான் கல்யாண வீட்டில் எவ்வளோ கறி நீங்கள் வச்சாலும், எவ்வளோ சாம்பார் வச்சாலும், எவ்வளோ பருப்புகள் வச்சாலும் அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா அதோட சுவையே இருக்காது. அது மாதிரி இன்றைக்கி அரசியல் சுவையான ஒரு உப்பாக தான் இன்றைக்கி விஜய் வந்திருக்கார். ஸோ அந்த களத்தினால தான் இன்றைக்கி இந்த அரசியல் களம் இவ்வளோ கவனிக்கப்படுது. நீங்கள் அந்த அவியல், பொரியல், துவையல் மாதிரி பல கட்சிகள் இருக்குங்க.
பட் அதோட பிரதானம் சின்னதாக தான் இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசும்பாங்க. விஜய் களத்துக்கு வர மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார், பெருசாக பேச மாட்டார், மீடியாவை ஃபேஸ் பண்ண மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். பட் அவர் ஒரு உப்பாக செயல்படுவார். அந்த சாப்பாட்டுக்கு ஒரு ருசியை தரது உப்பு தானே. அந்த உப்பு இல்லைன்னா என்ன செய்வோம்? உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேமோ. அப்போ விஜய் இன்னைக்கு யாரை எடுக்க போகிறார் ஓட்டை, யார் கட்சியோட ஓட்டை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குல்ல. ஸோ இது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட தேர்தல் தான் நீங்கள் கேட்டதை போல். அதை விட மிக முக்கியமாக என்னென்னா, விஜயகாந்த் அவர்களுடைய வருகை 2006 ஒரு 8.35% ஓட்டை அவர் எடுத்தார். 8.35ங்கிறது ஒரு 8% தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கு 8% தேவை. அதை விஜயகாந்த் முதல் தேர்தலில் எடுத்தார். நீங்கள் இப்படி கற்பனை செய்து பாருங்களேன். விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுது உச்ச நட்சத்திரங்களாக ரஜினியும் இருந்தார், கமலும் இருந்தார். விஜயகாந்த் அவர்களில் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தார். ஆனால் விஜய் அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது விஜய் தான் சினிமா துறையில் நம்பர் 1 இருக்கார். அவர் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு வாரமாவது ஓடுது. படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதுங்க. நம்ம தேர்தல் அப்படி எதிரொலிக்குன்னு சொல்ல முடியுமா? அதுதான் சொல்கிறேன். தேர்தலில் அது வெற்றியாக எதிரொலிக்காது. நீங்கள் தேர்தலில் வெற்றியாக எதிரொலிக்காது. படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படிங்கிறது, நீங்கள் எனக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அந்த நடிகர்களுக்கெல்லாம் குடும்பமாக போய் படம் பார்க்குற கல்ச்சர் இருக்கான்னு நீங்கள் முதல்ல பொருத்தி பார்க்கணும். நீங்கள் சினிமா தேட்டரு, ஒரு நடிகர், அந்த நடிகர் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது, அதனால இதானா அஜித் படம் விஜய் படத்தை விட நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். முதல் நாள் ரசிகர்கள் காத்திருந்து பார்ப்பாங்க. நான் களத்தை தான் சொல்கிறேன், கலை யதார்த்தத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா நானே அஜித் ரசிகர் தான், விஜய் ரசிகர் இல்லை. ஒருவேளை பார்க்குறவங்க விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. அப்போ குடும்பமாக போய் படம் பார்க்குறது ஒரு கல்ச்சராக பல கிராமங்களில் இருக்கிறீங்க. ரஜினி படம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கப்புறம் ரஜினி படம் பார்க்கணும், நீங்கள் மக்கள் தியேட்டருக்கு போகிறதுங்கிறது யங்ஸ்டேஜ் அடிக்கடி போவாங்க, இளைஞர்கள் அடிக்கடி போவாங்க. ஒரு யங்ஸ்டராக இருக்கிறவர், கல்லூரி படிக்கிறவர்லாம் எப்போவுமே தியேட்டருக்கு போகிறவர் தான் அதிகமாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில். அப்போ கல்லூரி படிக்கிறவர் போவார், ஒரு புதுமண தம்பதிகள் போவாங்க. நீங்கள் அதே ஒரு 40-45 வயது பொருத்தி பாருங்களேன். ஒரு நாளும் பொழுதும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைம்பாங்க. பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வீட்டில் சமைக்கணும். பட் ஒரு விஜய் படம் வந்துருச்சுன்னா, இன்றைக்கி விஜய் படம் வந்திருக்கு, ஃபேமிலியாக போவோம் அப்படின்னு ஒரு குடும்ப திட்டமிடலில் ஒன்றாக விஜய் இருக்கார். அதுதான் அவர் சொல்கிறார், வீட்டுக்குள்ளேயே விஜய் இருக்கேன். பட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் உண்மையிலே இருக்காருங்க. பெரும்பான்மையான வீட்டுக்குள்ளே விஜய் இருக்கார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதில் பல விஜய்க்கு ஓட்டே கிடையாது. 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். வீட்லேயே தான் விஜய் இருக்காருன்னு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதுதான் இந்த வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான், அது உண்மைதான். விஜய் சொல்கிற கருத்தில் மாற்று கருத்து இல்லை. அதில் பல விஜய்க்கு ஓட்டே கிடையாது. அதுதான் அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. அதனால இது ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். பட் விஜய் அவர்களுக்கு என்ன கலை யதார்த்தம் புரியலைன்னா, வீட்டுக்கு ஒரு விஜயே இருந்தாலுமே வெற்றி என்பது வேறொன்று. நீங்கள் வெற்றியின் விளிம்புக்கு தான் போக முடியும், அல்லது வெற்றியை யார் பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்க தான் முடியும். கிங் மேக்கராக தான் இருக்க முடியும். நீங்கள் கிங்காக என்ன செய்யணும்? களத்துக்கு வரணும், மக்களோட போராடணும். நான் தொடர்ந்து சொல்கிறேன், விஜய் அவர்கள் களத்துக்கு வருவதில் ரொம்ப ரொம்ப தயக்கம் காட்டுறார். ஆனால் நடிகராக விஜய் ஜெயித்தவர், ஒரு அரசியல்வாதியாக விஜய் கற்றுக்கொண்டு இருப்பவராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் நீண்ட காலமாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே பத்திரிகை பண்ணி வந்திருக்கேன். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இன்னைக்கு விஜய் ஒரு 41 பேருடைய இல்லங்களுக்கு போகலை, மகாபலிபுரம் கூப்பிட்றாரு, அங்கே ஒரு விடுதியில் வைத்து சந்திக்கிறார், பேசுகிறார், எல்லாம் செய்கிறாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த போது நான் அங்கே களத்தில் இருந்தேன். கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 13 பேர் துடிக்க அங்கே உயிரிழந்திருந்தாங்க. ரொம்ப சென்சேஷனலாக இருந்துச்சு. நான் இங்கே ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். நான் ஒரு தூத்துக்குடி ப்ரெஸ் கிளப்பில் இப்படி உட்காந்துருக்கேன். எனக்கு ஃப்ரெண்டில் போலீஸ்காரங்க இருக்காங்க. நாகர்கோவில், அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் இருந்தெல்லாம் டியூட்டி போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டில் இருக்கிற ஒரு எஸ்ஐ சார், எனக்கு தெரிந்த ஒரு நாகர்கோவில்காரர், அவர் உட்காந்துருக்காரு. அவரோட சொல்கிறேன், சார் நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டேன், இல்லை வித்தியாசமான ஏதாவது ஒரு ஸ்டோரி அடிக்கணும், அதுக்காக திரேஸ்புரம் போகிறேன். திரேஸ்புரம் மீனவர்கள் ரொம்ப உணர்ச்சி பெருக்காக இருக்காங்க, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. ஆளும் கட்சி மேலே எந்த அளவு இருக்காங்களோ அதே போன்று பத்திரிகையாளர்கள் மீது கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நீங்கள் அந்த சமயத்தில் ரொம்ப எழுதலை, யாருமே எங்கள் போராட்டத்தை வீரியமாக எழுதலை. அது எல்லா இடத்துலையும் அது இருக்கும். மக்கள் அவர்கள் பக்கம் நின்றாலும் ஆதரவாக எழுதினாலும் அதை கவனிக்காமல் ஒரு உணர்ச்சி பெருக்கில் இருப்பாங்க, உள்ளேயே போக முடியாதுங்கிறாங்க. நான் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தான் பல கிராமங்களுக்கு அந்த 13 பேர் இறந்தவருடைய வீட்டுக்கும் போனேன். முதல்ல அந்த 13 பேர் இறந்த கதைகளை சொன்னது நான் தான் எழுதியிருந்தேன். நான் வேலை செய்த நிறுவனத்தில் அது ஒரு முழுப்பக்க கட்டுரையாக வந்துச்சு, தமிழகம் முழுவதும் வந்துச்சு. அதில் அது இல்லை விஷயம். அங்கே போயிருக்கிறப்ப யாராலையும் உள்ளே நுழைய முடியாதுன்னு சொன்ன அந்த இடத்துல ஒரு சாதாரண டீம் மாஸ்டர், விஜயோட ரசிகர், அவரோட வண்டியில் பின் சீட்டில் உட்காந்து முகத்தில் கர்ச்சீப்பை மூடிட்டு நடுராத்திரி 11-12 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்ளே நுழைஞ்ச உடனே, ரொம்ப சாரிங்க உங்களை இந்த டைம் தொந்தரவு பண்ணிட்டேங்கன்னு விஜய் அந்த வீட்டில் உட்காந்து அந்த ஸ்னோலின் கிட்ட, அவங்க அம்மா கிட்ட, ஒரு கிட்டத்தட்ட அந்த குண்டு வெடிப்பில், அந்த துப்பாக்கி சூட்டில்
தன்னுடைய தாடையிலேயே குண்டுபட்டு இறந்து போன பெண். அவர் சட்டக்கல்லூரி படிக்க வேண்டும் என்கிற கனவோடு இருந்த சிறுமி, 18 வயது பெண். அப்போ அந்த பெண் இறந்த உடனே அந்த வீட்டுக்கு போகிறார். நீட் சம்பவத்தில் அனிதா இறக்கிற பொழுது அனிதா சகோதரி அவர்களுடைய இல்லத்துக்கு போகிறார். அவங்க அரசியல் வரக்கு முன்னாடியே ஸ்டெர்லைட்டுக்கு அனிதா வீட்டுக்குலாம் போனாங்க. இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் அதே தூத்துக்குடியில் கவின் ஆணவ கொலை நடந்துச்சு. அதுக்கு அவர் அங்கே போய் பார்க்கல அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரியே கஸ்டடி டெத்துக்கு போய் பார்த்தாரு. கஸ்டடி டெத்துன்றது அரசு எதிர்க்கிறது. ஆனால் ஆணவ கொலைன்றது ஒரு சமுதாயத்துக்கு நம்ம போய் பேசிட்டா அந்த சமுதாய ஓட்டு நமக்கு வராதுன்னு அப்படி ஒரு இதில் இருக்காரா விஜய்? அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு நடிகராக விஜய் ஜெயித்திருக்கிறார். நடிகராக விஜய் ஜெயித்தவர். நடிகராக இருக்கிற பொழுது அவருக்குள்ள மக்கள் ஓட்டு போடணுங்கிற ஒரு பகுப்பாய்வு இல்லை. நீங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணலை விஜய் அப்படிங்கிறதுக்கு, ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடந்தபோது களத்துக்கு போகிறாரு, ஒரு ஸ்னோலின் வீட்டுக்கே போகிறாரு, நீட்டில் அனிதா மரணம் நிகழ்கிற பொழுது அனிதா அவர்களுடைய இல்லத்துக்கே போகிறாரு, நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக 2010 காலகட்டங்களிலே போராடுறாரு. இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு வருகைக்கு முன்பே உலகம் செஞ்ச விஜய் அவர்களால் இப்பொழுது நீங்கள் கேட்டதைப் போல அவர் ஒரு அரசியல் கட்சியாக மாறிவிட்டார், ஒரு அரசியல் இயக்கமாக மாறிட்டார். கவின் கொலை நீங்கள் கேட்டது போல தென் மாவட்டத்தை மிகவும் உலுக்கிய ஒரு சம்பவம். தென் மாவட்டத்தில் அதிகமாக நடக்கிறது. அங்கே ரொட்டீனாகவே நடக்குது. நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை தாக்கப்பட்ட விவகாரம், கவின் கொலை, இதுக்கெல்லாம் ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டார்னா ஓட்டு அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே விஜய் சிக்கிக்கிட்டார். அவருடைய படத்தில் ஒரு பிரபலமான டயலாக் இருக்குது. நம்ம எல்லாமே விஜய் அரசியலுக்கு வந்ததுனால சினிமாவை சார்ந்தும் பேச வேண்டியிருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம், இந்த வட்டத்தில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான்னு திருமலை படம்னு நினைக்கிறேன். விஜயோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் இருக்குது. வாழ்க்கை எப்படி ஒரு வட்டமோ அரசியல் என்பது ஒரு வட்டம் என்று தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டு கொண்டார் விஜய் அவர்கள். அதை மீறி வரணும்ல. நீங்கள் மற்றவர்களுக்கு மாற்றுன்னு சொல்லணும்ல. நாம் ஏன் இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், 15% எடுப்பார், 20% எடுப்பார், அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மற்ற கட்சிகளைப் போல ஒரு தீவிரமாக களமாடினார்னா, நான் அவரே சொல்கிறார்ல, பனையூர் பண்ணையாரே வான்னு கூப்பிட்றாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கார், எல்லா வீட்லேயும் விஜய் இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க உள்ளத்தில் வரணும். இங்கே இல்லத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை, இல்லத்தில் இருப்பவர்களின் உள்ளத்தில் வரணும். உள்ளத்தில் உங்களை நடிகராக உச்சத்தில் வச்சுருக்காங்க. பட் அரசியல் என்பது நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கான குரலை ரியாக்ட் பண்ணணும், அவங்களுக்காக பேசணும். நீங்கள் கேட்டதை போல் ஒரு கவின் கொலை நடந்துச்சுன்னா அதை கண்டிக்கணும், அறிக்கை விடணும், தீவிரமாக பேசணும். ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குதுன்னா பனையூருக்கு வாங்க, என்னை பார்க்க வாங்கன்னு அழைக்கக்கூடாது. மகாபலிபுரத்தில் அழைச்சிட்டு வந்த அந்த 41 குடும்பங்களை சந்திக்கக்கூடாது. ஸ்னோலின் வீட்டுக்கு போனீங்கல்ல, கட்சியாக இல்லாமல் ஒரு நடிகராக இருக்கிற பொழுது அனிதா அவர்களுடைய இல்லத்துக்கு போனீங்கல்ல, அது மாதிரி போகணும். பட் விஜயனுடைய அரசியல் வருகை உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களுக்கு வர, அவரும் ஒரு நார்மல் அரசியல்வாதியாக தான் பார்க்கணும். நான் அதான் அவர் சொல்கிறேன், எந்த சர்ச்சையிலும் சிக்கிக்கொள்ளாத நபராக வரணும்னு நினைக்கிறார். நீங்கள் சர்ச்சைகள் சிக்குங்கிற பொழுது தான் ஒரு நல்ல அரசியல் தலைவரே ஆக முடியும். நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சேலத்தில் இருந்தாலும் செய்தியாளர் சந்திப்பு, சென்னையில் இருந்தாலும் செய்தியாளர் சந்திப்பு. முக ஸ்டாலின் அவர்கள் வீடியோவில் நேற்று ஏன் பேசணும், அவர் 5000 ரூபா போட்டிருக்கேன் வீடியோவில் உடனே தோன்றுறாருல, அவர் பேசுகிறார்ல, தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு செய்தி குறிப்பு வந்தால் போதாதா, அவர் பேசுகிறார்ல. அப்போ அதுதானே அரசியல். நீங்கள் கிட்டத்தட்ட 70 வயதில் முதல்வர் உழைத்து கொண்டிருக்கிறார், 70 வயதை கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு 50 வயதில் தான் இருக்கிறீங்க, மக்கள் உங்களை நம்புகிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் களத்துக்கு அவர் வேகமாக போனால் 2 பேருக்கு சிக்கல் வரும், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. நீங்கள் வெளியிலேருந்து பனையூர் பண்ணையாரே வெளியில் வான்னு கூப்பிட்டு அவர் வெளியில் வராமல் இருக்கிற வரைக்கும் தான் அரசியல் களம் இப்படியே இருக்கும். நீங்கள் அவர் வெளியே வராமலே நம்ம பேசுகிறோம்ல, 15% வந்துட்டார், 16 வந்துட்டாருங்கிறோம்ல. அவர் வெளியில் வந்துட்டார்னா, நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிட்டார்னா, நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டார்னா, அது ஒரு சிக்கலான இடமா மாறிடும் அந்த 2 கட்சிகளுக்கும். பட் விஜய் வெளியில் வரமாட்டார்னு தான் நான் யூகிக்கிறேன். ஏன் இந்த யூகத்தை முன்வைக்கிறேன்னா, தனி விமானத்தில் வரார். நீங்கள் மக்களை சென்று சேர், மக்களை சந்தின அண்ணா சொன்னார்னு தொடர்ந்து பேசுகிறார். நான் பேசலை, விஜய் அவர்கள் பேசுகிறார். 1967 1977 போல் மாற்றம் நிச்சயம்ங்கிறார். மக்களை சென்று சேர்னா தனி விமானத்தில் போய் சென்று சேர்றதா? மக்களை போய் பாரு அப்படின்னா தனித்த ஒரு ஒரு வட்டத்தை வைத்துக்கொண்டு அதுக்குள்ளே இருந்து சந்திக்கிறதா? இல்லை, மக்களோடு மக்களாக பயணித்தது. எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொன்னேன். எம்ஜிஆர் என்ன செய்வாரான் தெரியுமா? சென்னையிலேருந்து அப்படியே ஒரு மதுரை வரைக்கும் போகிறதுனா அப்படி போய்கிட்டே இருப்பாரான் எம்ஜிஆர் காரு. திடீர்னு ஒரு கிராமம் வருமா, இது என்ன ஊரியா அப்படிம்பார். அதனால் இது மதுரைக்கு போகிறவள்ள திருச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு குக்கிராமம் சொல்லுவாங்க, இந்த கிராமம் தாங்க இது அப்படிம்பாங்க. ஒன்று அப்படியா, இந்த குக்கிராமமா, எத்தனை ஊர் இருக்கும், எத்தனை வீடு இருக்கும்? அங்கே என்ன ஒரு 200 250 வீடு இருக்கும். சரி, அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளே வண்டியை விடும்பாரா எம்ஜிஆர். அந்த கிராமத்துக்குள்ளே அப்படியே போகுமா காரு. அந்த கிராமத்துக்குள்ளே போன உடனே ஒரு மரத்தடி நிற்குமா, அந்த மரத்தடியில் வயல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கிட்ட காரை நிறுத்தியாமல் பாரான். அதில் காரை நிறுத்தினோடனே காருக்குள்ளேருந்து அவரே இறங்கி வெளியே நிற்பாரான் எம்ஜிஆர். சரி, நீங்கள் எம்ஜிஆர் பற்றி பேசலாம் கேட்குறேன். எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களாம் சதன் ஆண்டிப்பட்டி அருப்பூர்லேருந்து போட்டி போட்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாங்க.
இப்போ விஜய்க்கு ரசிகர்கள் தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக மதுரை பகுதியிலலாம் விஜய்க்கு மாநாடுலாம் நடத்தினார். விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவருடைய எடுக்கக்கூடிய ஓட்டு திமுக அதிமுக எந்த அளவு பாதகமாக இருக்கும்? ஆமாம், நிச்சயமாக பெரிய பாதிக்கும். அந்த எம்ஜிஆர் இதை மட்டும் முடிச்சிடறேன், அந்த ஒரு ஒன்லைனை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படி இறங்கி நிற்பாராம். இறங்கி நின்று ஒரு பெரிய கூட்டம் வந்துருமா, எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு வந்துருமா. ஒன்றா அவர் வண்டியிலேருந்து ஆளுக்கு அந்த காலத்தில் 100 ரூபாயெலாம் அந்த கிராம பகுதி மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுப்பாராம். அதுக்கடையில் இந்த செய்தி காட்டுத்தீ போல் எல்லா பக்கமும் பரவிடுமா, எம்ஜிஆர் வந்திருக்காரு. எம்ஜிஆர் ஒரு நாள் தான் வந்திருப்பாராம். இந்த மரத்து மூட்டுக்கு எம்ஜிஆர் வந்தார், இந்த மரத்தடியில் எம்ஜிஆர் நின்னார், நாளைக்கு வருவார், நாளைக்கு கழிச்சு வருவார், மக்களுக்குள்ள செவி வழியாக அந்த கதை போய் டெய்லியுமே எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு அந்த மரத்தடி மூட்டில் ஒரு 10 பேர் 5 பேர் 20 பேர்னு காத்து நிற்பாங்களாம். அதுதான் எம்ஜிஆர் என்கிற ஒரு பிம்பமாக வர்றதுக்கான காரணம். திடீர்னு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே வண்டி வர்றது இது ஒன்று. அப்படியே சென்னையிலேருந்து அப்படியே மதுரை வரைக்கும் அப்படியே கருணாநிதி அவர்கள் காரில் போயிட்டே இருப்பாராம். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கட்சி கொடி அப்படி நீட்டாக கட்டியிருக்கும், ரொம்ப அழகாக கட்சி கொடி ஒரு இம்மி அளவு கூட இந்த பக்கமும் அசராமல் அந்த பக்கமும் அசராமல் அப்படி நீட்டாக அப்படி தேசிய கொடி ஏற்றுனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஏற்றிருக்குமா. உடனே அங்கே உள்ளே இருந்துக்கிட்டே சொல்லுவாராம், அன்றைக்கி செல்லெல்லாம் கிடையாது, பக்கத்தில் மாவட்ட செயலர் இருப்பார். என்னையா பேரை சொல்லுவாராம், மாவட்ட செயலர் பேரை, என்னையா உங்கள் ஊரில் கட்சிக்கார எவனும் வேலை செய்ய ஆள் இல்லையா அப்படின்பாரான். என்ன தலைவர் கொடியெல்லாம் கட்டியிருக்கேன். ஆமாம் தலைவரே, கொடியெல்லாம் கட்டியிருக்கலாம், நல்லா நிறைய கட்டியிருக்கல தலைவரே, ஒரு கொடி கூட இந்த பக்கமும் சரியில்லை அந்த பக்கமும் சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக நிற்கிது. இப்படி கொடி கரெக்டாக நிற்கிதுன்னா கட்சிக்காரனை வச்சு நீ கட்டலை, வேலைக்காரனை வச்சு கட்டியிருக்க. வேலைக்காரன் தான் அப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக கட்டுவான். கட்சிக்காரன் கட்டியிருந்தா அங்கங்கே கொடி தாறுமாறாக கட்டியிருப்பான். அப்போ உனக்கு வேலை செய்ய கட்சிக்காரன் இல்லையான்னு கேட்பான். இந்த நுணுக்கம், இந்த நுணுக்கம் தான் உங்களை வந்து ஒரு ஆட்சி கட்டிலை நோக்கி நகர்த்தும். இது ரசிகர்கள் இருப்பாங்க, அது ஒரு பெரிய ஃபேன் பேஸ்டாக மாறும். இப்போ நீங்கள் கேட்டதை போல் தென் மாவட்டங்களில் பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்கும். நான் அதுக்கு களத்தில் போயிருந்தேன். நீங்கள் மதுரை கேட்டீங்க, எல்லா ஊர்லேயும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம என்ன ஒன்று விஜயை குறைத்து மதிப்பிடுறோன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கி தானே அரசியலுக்கு வந்திருக்காரு, அப்போ அவர் 2 வருஷம் தானே செயல்படுறாரு, நிச்சயமாக இல்லை. விஜய் மக்கள் இயக்கம், அந்த விஜய் மக்கள் இயக்கம் என்பது நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க ஊரில் அங்கங்கே இளைஞர்களை திரட்டி மாணவர்களை திரட்டி அப்பப்போ நோட்டு புத்தகம் வழங்குறது, அதனுடைய வேல்யூஸ் வேணால் அதனுடைய தொகை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், அல்லது ஒரு நோட்டு புத்தகங்களோட முடிந்து விடுமாக இருக்கும். பட் அவங்களுக்கு கிரவுண்டு தெரியும், இப்படி செயல்படலாம், இப்படி பண்ணலாம், மக்களை ஈர்க்கலாம்னு தெரியும். தென் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பாக தென் மாவட்டங்களில் 2 கட்சியுமே பாதிக்கும். அதில் ஒன்று அதிமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பாதிக்கும் ஒன்று. இன்னொரு நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை பாதிக்கும்னா, சிறுபான்மையினர் ஓட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் விஜய் ஃபேக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக கன்னியாகுமரிக்குள்ளே இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்கு போயிருந்தேன். கடற்கரை கிராமங்கள் மீனவ கிராமங்களுக்குள்ளே போயிருந்தேன். அங்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம்ல, அந்த மக்களில் பெரும்பகுதி பேர் விஜயமாக இருக்காங்க. நான் சொல்ல கடற்கரை கிராமங்களில் சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய தொகுதியில் கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் கிட்டத்தட்ட டிவி கேட்க நல்லா இருக்காங்க. நீங்கள் யாராவது கன்னியாகுமரி போனீங்கன்னா பார்க்கலாம், ராதாபுரம் சரௌண்டிங்லேயும் பார்க்கலாம், போட் இருக்குல்ல, மீனவர்களுடைய படகுகள், நாட்டு படகு, அந்த விசைப்படகு, இதிலெல்லாம் பொதுவாக எந்த அரசியல் கட்சியுடைய கொடியும் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 திராவிட கட்சிகளும் அவங்களுக்கு தேவை, மீனவர்களோட சங்கங்களோட முடிவு அது. பட் இப்போ பல திமுக கொடிகளே இல்லை அங்கே, ஏன்னா அவங்க ஏற்ற மாட்டாங்க, அது அவங்க முதிர்ச்சியானவர்களாக தானே இருப்பாங்க. பட் பல இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய படகுகளில் இன்றைக்கி தாவேக்கா கொடி ஏறி இருக்குது. இது திமுகவை பாதிக்கக்கூடிய இடம். ஏன்னா சிறுபான்மையினர் இங்கே கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அந்த ஏரியாவில் வாங்கக்கூடிய ஓட்டு திமுகவை பாதிக்கும். நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஓட்டை விஜய் எடுக்க அதிமுகவை பாதிக்கும். ஸோ 2 கட்சிகளையும் பாதிக்கும். நான் என்ன கணிக்கிறேன்னா, தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போ அண்மையில் தான் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் இணைந்தார் அதிமுகவோட. அடுத்த கொஸ்டின் அதான். அப்போ அதை நான் இதில் விட்டுறேன், தனியாகவே கேட்டுருங்க. அப்போ அதில் மிக மிக முக்கியமாக என்னென்னா, இப்போ விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு என்பது யாரை பாதிக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்கள் தான் தீர்மானிக்கும். நீங்கள் இப்போ ஒரு பிரபலமான வேட்பாளர் இருப்பார், இப்போ கன்னியாகுமரியில் தலவாய் சுந்தரம் அப்படின்னா அந்த சட்டமன்றத்தில் சார் இப்போ அதிமுக திமுகவில் பிரபலம் வேட்பாளர் மாவட்ட செயலர்ன்ற அது இப்போ மதிப்பு அதிகம். இப்போ தாவேக்கால ஒரு 4-5 பேர் தான் தெரியுறாங்க அப்படின்னு வேட்பாளர் இல்லைன்னு ஒரு விமர்சனங்கள் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? இது மிக மிக முக்கியமான ஒரு இடம். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, தெரிந்த வேட்பாளர், தெரிந்த முகம், நட்சத்திர வேட்பாளர், இது எல்லாம் திமுக தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர்னு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த பலம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுக தான் இருக்குது. அவங்க தெரிந்த நபர் தான். பட் இன்றைக்கி ஒரு ஜென்சி தலைமுறை உருவாயிருக்காங்களா, 18 வயதுலேருந்து 24 வயது வரை, அவங்கள கூப்பிட்டு இவர் தான் அவங்க அமைச்சர்னு சொல்லுங்கள்,
உண்மையிலே நான் சொல்கிறேன், அவங்கள அரசியல் புரிதல் இல்லைன்னு நான் சொல்லலை. அவரை எப்படி பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் டிவிகேலேருந்து வரக்கூடிய ஒரு யங்ஸ்டர் வேட்பாளர் பார்ப்பாங்க. பட் ஆனால் 25-30 வயதை கடந்தவர்களுக்கு அவர் பெருசாக தெரிவார். அமைச்சர், ஆமாம் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, இந்த ஜென்சி தலைமுறை ஓட்ட பூரா விஜய் எடுத்துருவார். அவருக்கு பெரிய பலவீனமே விஜய்க்கு 234 பேரை பிடிக்கிறதா. நீங்கள் 234 பேரை பிடிச்சிருக்கீங்க, வேட்பாளர் போட்டிங்க, ஒரு தொகுதியில் பெரிய நட்சத்திர வேட்பாளர். அவர் நினைக்கிறார், அந்த நட்சத்திர வேட்பாளர் நினைக்கிறார் நம்முடைய தோல்விக்கு ஒரு வகையில் காரணமாக அமைஞ்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா தாவேக்கா வேட்பாளரே விலைக்கு வாங்கிடுவாங்க. நீங்கள் என்ன நட்சத்திர வேட்பாளர் இல்லை, இவங்க ரொம்ப சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய பின்னணி இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஸோ இது போன்ற பல நெருக்கடிகள் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அது ஒரு பலவீனமான சூழலை தான் ஏற்படுத்தும் அவருக்கு. கடந்த தேர்தலில் தென் மாவட்டத்தில் அதிமுகவோட தோல்விக்கு காரணமே டிடிவி தினகரன் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டிடிவி இணைஞ்சிட்டாங்க, ஆனால் சசிகலா ஓபிஎஸ் தனியாக இருக்காங்க. அதோட பாதிப்பு அதிமுக எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக அது டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்டதை போல் ஒரு 21 தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றியை பறித்திருந்தார். அந்த 21 தொகுதிகள் என்பது தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் சேர்த்து. டெல்டாவில் மொத்தமாகவே அதிமுக 4 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் மொத்தமாக 58 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அதில் 18 தொகுதிகளில் தான் அதிமுக அலைன்ஸே ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு 40 தொகுதிகள் பறி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் டிடிவி தினகரன் தனித்து நின்றது தான். பட் இந்த முறை அவர் இணைந்திருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் கேட்டதை போல் ஓபிஎஸ் வெளியில் இருக்காங்க. சசிகலா அவர்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி தான் நமக்கு தெரியும் என்ன வகையான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு. ஸோ அவங்க 2 பேரும் வெளியிலிருந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் ஒரு பெரிய ஆபத்து தான், ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்க. திரும்பியும் அதிமுக அமமுக அலையன்ஸோட வெற்றியை அவங்க பாதிக்கக்கூடும், பாஜக வெற்றியை பாதிக்கக்கூடும். இதே அவங்க போய் ஓபிஎஸ்ஓ சசிகலா அவர்களோ டிவிகே கூட இணைந்து விட்டால், விஜயோடு இணைஞ்சிட்டா அது இன்னும் பெருத்த சேதத்தை ஏற்படுத்திடும். திமுகவுக்கு போனால் பாதிப்பில்லை, ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுக பக்கம் வந்து அதிமுக பாதிக்காது. ஏன்னா அந்த தொகுதிகளில் தான் தோல்வியாக இருக்கும். பார்த்தீங்களா நாங்கள் சொன்னமே எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்களான்னு எடப்பாடி அந்த அந்த இதை திருப்பி அடிக்க ஆரம்பித்து விடுவார். பட் ஆனால் இவர்கள் தனித்து நின்றாலோ இவர்கள் டிவிகே பக்கம் நகர்ந்தாலோ அது அதிமுகவுக்கு பாதிப்பான சூழலை தான் ஏற்படுத்தும், அதில் சந்தேகமே இல்லை. சரி, தென் மாவட்டத்தில் தான் சீமானோட சொந்த ஊர், விஜய்க்கு சொந்த ஊர் தென் மாவட்டம் தான். இப்படி எல்லா முக்கிய கமல்ஹாசன் சொந்த ஊரும் தென் மாவட்டம் தான். இப்படி முக்கியமான தலைவர்கள் இருக்குன்னா அந்த முக்கியத்துவம் ஏன்னா கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் 58 தொகுதிகள் கொண்ட தென் மாவட்டத்தில் 40 தொகுதிகள் திமுக கைப்பற்றினாங்க. இந்த முறை எப்படி சார் இருக்கும்? இல்லை, இந்த முறை உங்களுக்கு அதுதான் சொல்ல வரேன். சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளும் தென் மாவட்டங்கள் தான். நீங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் 6 தொகுதிகள், திருநெல்வேலி தொகுதிகள், தூத்துக்குடியில் 6ன்னு சேர்க்கும்போது ஒரு 20 தொகுதிகள் வருது. இந்த பக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தென்காசி உட்பட சொல்கிறேன் 22 தொகுதிகள் வருது. இந்த பக்கம் எல்லாமே கூட சிறுபான்மையினர் கணிசமான அளவுக்கு இருப்பாங்க. அந்த ஓட்டை விஜய் எடுக்கிறார். அது நிச்சயமாக அது திமுகவுக்கு கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்தும். பட் அதிமுகவுக்கு இது பலத்த சேதத்தை ஏற்படுத்தும். என்னென்னா உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு என்பது ஒருமுகப்படும் பொழுது தான் அதிமுக ஜெயிக்கிற ரேஸில் வருவாங்க. பட் அந்த ஓட்டை மிக முக்கியமான அளவுக்கு விஜய் உடைப்பார். பட் ஆனால் கடந்த முறையை போல அதிமுக பாஜக அலைன்ஸ் அங்கே ரொம்ப பலவீனமாக தோக்க மாட்டாங்கிறத நான் யூகிக்கிறேன். ஏன்னா 18 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க 18 தொகுதிகள் போன முறை. இந்த முறை அவ்வளோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த தொகுதியுமே வெற்றி பெறல. அதே நீங்கள் நேராக அங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சேலம் மாவட்டம் பொறுத்து பாருங்கள் 11 தொகுதியில் 10 ஜெயிச்சிருப்பாங்க. கோயம்புத்தூர் பாருங்கள் 10க்கு 10மே அந்த அணி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு தருமபுரியை பாருங்கள் மொத்த தொகுதிகளும் ஜெயிச்சிட்டாங்க, 5க்கு 5மே ஜெயிச்சிட்டாங்க. அது என்ன காரணம்னா இதை பொருத்தி பார்க்குறேன், அந்த ஒரு இடம் மட்டும் அங்கே அதிமுக பாஜக அலையன்ஸ் கோயம்புத்தூரில் ஜெல்லாகுது, தருமபுரி சேலத்தில் அதிமுக பாமக அலையன்ஸ் ஜெல்லாகுது. அது அப்படியே நீங்கள் சவுத்துக்கு பொருத்தி பாருங்கள், அமமுக தனியாக நிற்குது. அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருந்துச்சு கடந்த முறை. நீங்கள் ஒரு தென்காசியிலலாம் 600 ஓட்டில் தோக்குறாங்க, அமமுக 10,000 ஓட்டு எடுத்துருந்துச்சு. இப்படி பல தொகுதிகள் இருக்குது. காரைக்குடி ஹச்ராஜா தோல்வியடைந்த ஓட்டை விட அமமுக எடுத்த ஓட்டு அதிகம். ஸோ அப்போ இந்த இடமெல்லாம் அமமுக உள்ளே வந்தோடனே செட்டில் ஆகிருக்கணும். பட் அங்கே சிக்கல் இருக்குல்ல, நீங்கள் அமமுகவில் ஒரு எடப்பாடி எதிர்ப்பை தானே கூர்மைப்படுத்தியிருந்தார். ஸோ அப்போ அந்த இடத்த நீங்கள் எப்படி விஜய்க்கு ஒரு களத்தில் போய் சமரசம் செய்ய வேண்டியிருக்கோ அதே இடத்த தான் இவர் தினகரன் போன்றவர்களும் செய்ய வேண்டியிருக்கு. கிரவுண்டில் ஏடிஎம்கே அமமுகவையும் ஜெல் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஆக்கிற பட்சத்தில் அப்படி ஆகவே செய்யாட்டாலும் கடந்த முறையை போல் மோசமான தோல்வியாக அதிமுக 18 தொகுதிகளுக்குள் சுருங்காது. ஒரு சரிசம பலத்தோடு தான் வருவாங்கன்னு தான் பார்க்குறேன் இந்த முறை. காரணம் விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு பிளவு, சிறுபான்மையினர் ஓட்டுகள் அவர் ஏற்படுத்தக்கூடிய பிளவு, மீனவர்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்தக்கூடிய ஓட்டு பிளவு, ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஓட்டு பிளவு. இன்னொன்று மோடி எதிர்ப்பு ஓட்டு. ஒட்டுமொத்தமாக திமுக அதனை அறுவடை செய்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சிபிஐ விசாரணை வளையத்தில் இருக்கார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. இவ்வளவுக்கு பின்பு பாஜகவோட கூட்டணி போலே அவர் கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக 4 பஞ்சு டைலாக் பேசிட்டாருன்னு வச்சுங்க. நீங்கள் 5 ஆண்டுகள் பேசலாம் மற்ற கட்சிகள், விஜய் கடைசி நேரத்தில் 4 பஞ்சு டைலாக் பேசினா போதும். நீங்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க அந்த அம்மா.
விஜய் ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தலில் எப்படி அது ஓட்டாக ரியாக்ட் ஆச்சு 2014 மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு டைலாக்கு, எங்களுக்கு மோடியும் வேண்டாம் தமிழ்நாட்டு டாடியும் வேண்டாம், இவர் அப்பா தானே சொல்கிறாரு. மோடி அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. ஆமாம், நீங்கள் வரலாறு இருக்குது. நீங்கள் வரலாறே இல்லாத ஒரு விஜயால் இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுதில்ல. நீங்கள் வரலாறு எப்படி உருவாகும்? திடீர்னு ஒரு ஒரு தலைவன் உருவாகிறது என்பது காலத்தால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு மாற்றம். நான் இன்னைக்கு விஜய் தலைவனாக உயர்ந்துட்டார், ஒரு அரசியல்வாதியாக ஜொலித்துட்டார், ஜெயித்துட்டாருன்னு எதுவுமே சொல்லலை. நடிகராக இருக்கிறார், முயற்சி தான் பண்ணுறாரு. ஆனால் அவரை நம்பி ஒரு பெருங்கூட்டம் வருதில்ல. நீங்கள் எத்தனை நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்க? எல்லாருக்கும் இவ்வளோ கூட்டம் வந்துதா? நீங்கள் ஒரு கமலஹாசன் தொடங்கினார், எல்லோரும் உங்கள் பரமக்குடிக்காரரு. கிட்டத்தட்ட கமலஹாசன் தொடங்கினார் என்கிற பொழுது டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியை உடைச்சார். அவ்வளோ கடுங்கோபத்தோடு இருந்தார். ஓட்டு எங்கே அவருக்கு? அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. அவருக்கு ஓட்டு அதிகம் இருந்தது கோயம்புத்தூரில். நீங்கள் அப்போ அந்த இடத்துல எதை பொருத்தி பார்க்கணும்? அவரால் பரமக்குடி தொகுதி ஜெயிக்க முடிந்ததா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோல வச்ச முடிந்ததா? ஆனால் விஜயை நீங்கள் பொருத்தி பாருங்கள். கூட்டம் வருதுன்னா 2011 தேர்தலில் வடிவேலுக்கு வராத கூட்டமா? அதுதான் வடிவேல் தேர்தலில் நிற்கல. அவன் நின்றுருந்தா தான் நமக்கு தெரியும். இல்லை, எல்லா நடிகரும் இப்போ அதான் சொல்கிறீங்களே, கூட்டம் வருது, விஜய்க்கு கூட்டம் வருது, அது எந்த இது மாற்றம் இல்லை. ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல. இப்போ விஜய் நிற்கிற தொகுதியில் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 234 தொகுதியிலே அவர் வெற்றி பெறுவார். இந்த பர்சன்டேஜஸ்லாம் இருக்குல்ல, 30-40ன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? இல்லை, 30-40 என்பது அவர்களுடைய அபரிவிதமான கற்பனை. குறைந்தபட்சம் 15 அதிகபட்சம் 18 வரை இருக்கலாம் இன்றைய சூழலில். அது காரணம், நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் அந்த ஓட்டு போடுறவங்களுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 18 வயதிலிருந்து 24 வயது வரை வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1,10,00,000 பேர் ஓட்டு போடுறாங்களாம். 1,10,00,000 ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஜென்சி ஓட்டு நம்ம சொல்கிறவங்களே இருக்காங்க. அவங்க மொத்தமாக போடுவாங்கன்னு நான் சொல்லலை. அதில் ஒரு 25% நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். 1 கோடி பேரில் 25% நம்ம நினச்சா கூட 25 லட்சம் ஓட்டு. அந்த 25 லட்சம் ஓட்டு தான் விஜய் வாங்குறாருன்னு வைங்களேன். சீமான் 8% ஓட்டு எடுத்தார்ல அண்மையில், அந்த 8% ஓட்டினுடைய அவர் எடுத்த ஓட்டு ஒரு 30 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு அவர் எதுவுமே உழைக்காமல், கடினமாக பிரச்சாரம் பண்ணாமல், களத்துக்கு போகாமல், எதுவுமே செய்யாமல் 8% பேர் ஓட்டு போட தயாராக இருக்காங்கிறது என்னோட இன்றைய மதிப்பீடு. சரி, இப்போ நம்ம இன்னொன்று கேட்போமே. ஜென்சி தலைமுறை மட்டும்தான் விஜய் இருக்கார், ஒரு 24-25 வயசுக்குள்ளே தான் இருக்காருன்னா, நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். விஜய்க்கு 52 வயதாகுது. அவர் நீங்கள் நம்ம கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா காதலுக்கு மரியாதைலாம் எப்போ வந்துச்சு படம்னு பார்த்தா, நம்மளாம் பள்ளிக்கூடம் படித்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் காலகட்டத்தில் வந்திருக்கோம். இங்கே பல பேர் 1 வயசு 2 வயசில் இருக்கும்போது அந்த படமாக இருக்கும். அப்போ விஜயோட சேர்ந்தே ஒரு தலைமுறை வந்திருக்கும்ல. இன்றைக்கி 45 இருக்கிறவங்க, இன்றைக்கி 50 இருக்கிறவங்க, விஜய் படத்தை பிடிச்சி பார்த்தவங்க, அதில் ஒரு 20% ஓட்டு எடுத்தாலும் இப்படி எல்லாம் சேர்த்து அவரால் ஒரு 15% ஓட்டு எடுக்க முடியும். விஜய் ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார். பட் ஆனால் நான் திரும்பி சொல்கிறேன், அவர் திமுகவுக்கு ஸ்பாய்லர், அதிமுகவுக்கு ஸ்பாய்லர் நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அவர் யாருக்கு ஸ்பாய்லராக இருப்பார்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக அதிமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து தான் இருக்குது. இங்கே ஒரு வேட்பாளரை நிறுத்துறீங்க, ரொம்ப வலுவான நபர், இவரை யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு நினைப்பீங்க. அந்த வேட்பாளர் இந்த தலைமுறைக்கே தெரியாது. ஒரு 18 24 வயதோடு அந்த தலைமுறையோட உரையாடவே இல்லையே. நான் சொல்லலை, அது அறிவு திருவிழாவில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் பேசும்போது சொல்கிறாரு, ஒரு தலைமுறையோட நம்ம உரையாடலைங்கிறாரு. அப்போ அது என்ன சூழலை ஏற்படுத்தும்? இந்த ஜென்சி தலைமுறை ஓட்டு திமுக அதிமுக ஏதோ ஒன்று. நான் திமுகக்கே உடைத்து கேட்குறேனே, இன்றைக்கி கிட்டத்தட்ட கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, லேப்டாப் கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு அண்மையில். லேப்டாப்பை வாங்கிட்டு வரான் வீட்டுக்கு, வாங்கிட்டு வந்த உடனே லேப்டாப்பில் ஸ்க்ரீன் சேவராக விஜய் வைக்கிறான். அப்போ எந்த சூழலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம்? அப்போ நம்ம எப்படி கணிக்க முடியும்? நீங்கள் ஒரு நட்சத்திர வேட்பாளர், ஸ்டார் கேண்டிடேட், இவரை வீழ்த்தவே முடியாதுன்னு ஒருத்தர் நினைப்பீங்க. எப்போவுமே 40,000 ஓட்டு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்கன்னு நினைப்பீங்க. அவர் என்ன கணக்கு போடுவார்? அந்த தெருல மேலத்தரில் கந்தசாமி எனக்கு தெரியும், கீழத்தரில் சுப்பிரமணி தெரியும், எல்லார் பேரையும் சொல்லி கூப்பிடுவார். நான் பார்த்துருக்கேன், களத்தில் பார்த்துருக்கேன். சீனியராக இருக்கக்கூடிய பொலிட்டிஷியனுக்கு பேரே தெரியும். மேலத்தர் கந்தசாமியை தெரியும், கீழத்தர் சுப்பிரமணியனை தெரியும். சுப்பிரமணியனை தெரியும் சார், சுப்பிரமணி பையனுக்கு உங்களுக்கு தெரியுமா? சுப்பிரமணி பையன் உங்களுக்கு ஓட்டு போடுவானா? நீங்கள் அதெல்லாம் சேர்த்து தானே ஒரு ஓட்டு கணக்கு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஜென்சி தலைமுறை இந்த முறை நடத்த போகிறது கிட்டத்தட்ட ஓட்ட பூரா விஜய் பக்கம் பெரும்பான்மையானவர்கள் போடுவாங்க. நான் எல்லாரும் போடுவாங்கன்னு சொல்ல. திமுக இளைஞரணி கூட்டம் நடத்துகிறாங்க, கட்சியை புதுப்பித்திருக்காங்க. இளைஞரணிக்காக ஒரு மாபெரும் ஒரு மாநாடுகளை அங்கங்கே நடத்துகிறாங்க. விருதுநகர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் நிர்வாகிகள் திரண்டிருக்காங்க. அதெல்லாமே நடக்கும். இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மாநாடு போட முடியும், திமுகவும் போட முடியும், அதிமுகவும் போட முடியும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. பட் விஜய் நடத்த போகிறது என்ன கேட்டால், ஒரு சத்தம் இல்லாத ஒரு மென்மையான ஒரு 15% ஓட்டு திரட்டல். அது ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். நீங்கள் திமுகவை பாதிக்கும், இது அதிமுகவை பாதிக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. வேட்பாளர் இருப்பார், நட்சத்திர வேட்பாளர், ஸ்டார் வேட்பாளர் டிஎம்கேல ஏடிஎம்கேல இருப்பார். அவரோட தோல்வி அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவர் எப்படா தோத்தாரா, விஜய் கட்சி ஒரு 14,000 ஓட்டு தொகுதியில் பிரிச்சுட்டாங்கன்னு கடைசி நம்ம பேசுவோம். விஜய் ஜெயிக்க மாட்டார். பட் அவர் யாரை ஜெயிப்பது என்பதை ஒவ்வொரு தொகுதியிலும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் தாவேக்காவா இன்றைக்கி சூழலில் இருக்கும். பட் அவர் களத்துக்கு வந்துட்டார்னா
2 மாதம் இருக்குது, இன்னும் 2 மாதம் 2 மாதம் தான் சார் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரே ஒரு சின்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த வந்துருவாரு 2 மாதம் தான். 2 மாதம் தான் இருக்குது. உண்மைதான். உண்மையிலே சொல்லப்போனால் 2 மாதங்களில் ஒருவர் தேர்தல் வேலை செய்து ஜெயித்து விட்டால் அதை விட ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது வேறு எதுவுமே இல்லை. அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. 2 மாதங்கள் களப்பணி செய்து ஜெயித்து விட்டால் அது ஜனநாயகத்துக்கே பேராபத்து. பட் அது அல்ல விஷயம். நான் சொல்கிறது அந்த 2 மாதம் அவர் வேலை செஞ்சால் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லலை. இந்த 15% இன்னும் கொஞ்சம் கூட்டிடுவார். நான் ஒன்று சொல்கிறேன், 2 மாதம் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். எல்லாருமே காலேஜ் படிக்கிறவங்க இருப்பீங்க, படித்தவங்க இங்கேயுமே படித்து முடித்தவங்க இருக்கீங்க. ஒரு வருஷம் பூரா பாடம் எடுக்கிறாங்க. செமஸ்டர்னு சொல்லும்போது நமக்கு 8ஆம் தேதி செமஸ்டர்னு சொன்னால் 6ஆம் தேதி தானே படிக்கிறோம், 5ஆம் தேதி தானே படிக்கிறோம். அவர் அந்த மனநிலையில் இருக்கார். இப்போ காலேஜில் நாளைக்கு நீங்கள் ஒரு டாக்டர் இருக்கார்ல, ஒரு டாக்டர் ஒரு நாளில் நினச்சா 100 பக்கம் படிப்பார். ஒரு இன்ஜினியர் ஒரு நாளில் நினச்சா 120 பக்கம் படிப்பார். ஒரு வக்கீல் ஒரு நாளில் 150 பக்கம் படிப்பார். நம்ம ஸ்டூடெண்ட்டிட்ட மட்டும்தான் நாளை காலையில் உனக்கு எக்ஸாம் சொன்னால் ஒரே நாள் ராத்திரியில் புக்கை வாங்கி 250 பக்கத்தை படிச்சுட்டு போய் எழுதுறாங்க. அதே மாதிரி தான் விஜய் எழுதுறது அரியர் எக்ஸாம் தான். ஆனால் அதுலேயும் என்னென்னா அவர் அந்த மனதைரியத்தில் இருக்கார். எல்லா வீட்லேயும் நம்ம இருக்கோம். விஜய்க்கு முன்னாடி சீமான் இருக்காரு. ஆமாம், சீமான் அவர்களை பொறுத்தவரை அது கொள்கை ஓட்டுத்திறல். நீங்கள் விஜய் அரசியல் என்பது கவர்ச்சி ஓட்டுத்திறல். நீங்கள் நாயக பிம்பம். நீங்கள் சீமான் வந்து திரைத்துறையிலேருந்து வந்தவர் தான். ஒரு சில படங்களில் தலை காட்டியிருக்கலாம். நல்ல நல்ல படங்கள், தம்பி, வாழ்த்துக்கள் போன்ற பல நல்ல படங்களை இயக்கிய இயக்குனர் அவரை பொறுத்தவரை ஒரு கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல். அந்த சித்தாந்த அரசியல் என்பதற்காக விழுந்த ஓட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும். மற்ற சதவீதங்கள் எல்லாம் அவரை மாற்றுன்னு பார்த்து விழுந்த ஓட்டு. அந்த மாற்று என்று பார்த்து விழுந்த ஓட்டுகள் எல்லாம் விஜய் நோக்கி நகர்ந்துடும். நீங்கள் சித்தாந்தம், கொள்கை இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஓட்டுத்திரள் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க சீமான் அவர்களை. சித்தாந்தத்திற்கு ஒரு பெரிய ஓட்டுத்திரள் இருக்குன்னா இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கணும், சிபிஎம் தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கணும். நிறைய கொள்கைகள் பேசுகிறாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் ரியாக்ட் பண்ணுறாங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அவர்களுடைய இடம் என்ன? 6 சீட்டு கொடுத்தா அவங்க பாட்டு வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. திராவிட கட்சிகளுடைய மாடலில் தான் இன்றைக்கி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ விஜய் என்பது ஒரு நாயக அரசியல். அந்த நாயக அரசியலுக்கு ஒரு பெரிய ஓட்டுத்திறல் இருக்குது. அந்த ஓட்டுத்திறல் வெல்வதற்கான ஓட்டுத்திறல் அல்ல, யாரை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டுத்திறல் அப்படின்னு தான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் பார்த்தலாம் சார். இந்த பவுலில் வந்து தலைவர்கள் பேர் இருக்குது, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் நீங்கள் சொன்னாங்க. ஓகே. பழைய கால சோழ மன்னர்களுடைய குடவோலை முறை மாதிரி இருக்குது, ட்ரை பண்ணி ப்ளீஸ் சார். யார் பேர் இருக்குன்னு தெரியல. நயினார் நாகேந்திரன் கரெக்டாக எங்கள் மண்டலத்தில் உள்ள ஒரு பேரே, நான் கன்னியாகுமரி, எனக்கு கரெக்டாக திருநெல்வேலியில் உள்ள ஒரு பேரே வந்துருச்சு. நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவினுடைய தலைவர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதநேயமிக்க பண்பாளர். பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல. மனிதநேயமிக்க ஒரு நல்ல ஒரு பண்பாளர், செல்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல உதவிகளை செய்யக்கூடியவர். அவரோட அடிப்படை பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் வடீஸ்வரம் பகுதியிலேருந்து இருந்தவர். ஸோ அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர். அதற்கு பின்பு இந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கு அடித்தளமாக இருந்தவர். நீங்கள் அதிமுக பாஜக அலையன்ஸுங்கிறது பாசிட்டிவாக சொல்லும்போது இந்த அலையன்ஸ் ஜெல்லாகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து விருந்தெல்லாம் கொடுத்து இந்த அலையன்ஸ் ஜெல்லாக காரணமாக இருந்தவர். அதனால அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் மிக நல்ல ஒரு மனிதன் கூட, தொகுதி மக்களோட நல்ல அன்பும் நேசமும் கொண்டவராக இருப்பார். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா அவரோட பற்றின எதிர்மறை கருத்துன்னு சொன்னால் எப்படி இருந்த பாஜகவை இப்படி ஆக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் காரணம். என் மண் என் மக்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு யாத்திரை மூலமாக அண்ணாமலை தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 11% ஓட்டை பாஜகவுக்கு தனித்து காட்டியிருந்தார். 18% அந்த கூட்டணியாக காட்டியிருந்தார். அவருடைய வேகம், அவர் செய்தியாளர்களை அணுகிய விதம், அவர் செயல்பட்ட வேகத்தோடு ஒப்பிடுகிற பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும், அது அவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட இணக்கமாக இருந்து கூடுதல் எம்எல்ஏக்களை பெறணும்னு நினைக்கிறாரு. அந்த வகையில் ஒரு பத்திரிகையாளராக அவருடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடிந்தாலும் சொந்த பாஜக கட்சியினர் மத்தியிலேயே அது கொஞ்சம் அவருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையை தான் பார்க்கப்படுதா பார்க்குறேன். ஸோ அதை வந்து அவர் இந்த இடம் மட்டும் அவருக்கான ஒரு நெருடலான இடமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு ஒரு தலைவரையும் பார்த்துடலாம் சார். இந்த தலைவர் வரான்னு பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக அவர் பொறுப்பேற்ற பின்பு திமுகவுக்கு இளைய ரத்தம் பாய்ச்சிருக்கிறார். இன்றைக்கி அதிமுகவோடு நம்ம அதை ஒப்பிட்டோம்னா அதிமுகவில் ஆரம்ப காலகட்டத்தில் என்னாலாம் கல்லூரிகள்லாம் படித்த காலகட்டத்தில் இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை என்கிற அமைப்புகள்லாம் வந்துச்சு.
செல்வி ஜெயலலிதா அவருடைய காலம் தேமுதிக வருகை, அதை உணர்ந்து அவர் தொடங்கினார். இப்போல்லாம் விஜய் போன்றவர்கள் வந்திருக்கிற நேரத்தில் இளைஞர்களை ஈர்க்கிற இடத்துல அதிமுக பின்தங்கி இருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முரசொலி அந்த நாளிதழ் உங்களுக்கு தெரியும், திமுகவினுடைய பத்திரிகை, அந்த பத்திரிகையில் கடைசி பக்கத்தை பாசறை பக்கம் அப்படின்னு ஒதுக்கியிருக்காரு. அதில் கழகத்தினுடைய வரலாறுலாம் சொல்கிறாரு. கலைஞர் கருணாநிதி பதிப்பகம் தொடங்கியிருக்காங்க, கலைஞர் பதிப்பகம். அது மட்டும் இல்லாமல் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க. அறிவு திருவிழா வழியாக அடுத்த தலைமுறையிட்ட திமுகவை கொண்டு போய் சேர்க்குறாரு. 2 மாநாடு இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்காரு. ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாரு. ஸோ அது வந்து திமுகவுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படுது. அவர் வழியாக புதிய புதிய இளைஞர்களை உருவாக்குறாரு, இளைஞர்கள் திரளை கொண்டு போய் சேர்க்குறாரு. இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது உதயநிதி ஸ்டாலினோட பாசிட்டிவ் பக்கத்தில். கடைசியாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற இதில் பேசுகிற பொழுது குறிப்பிட்டார், விருதுநகர் இளைஞரணி மாநாட்டில் என்ன குறிப்பிட்டார்னு பார்த்தீங்கன்னா, 24 எம்எல்ஏக்கள் இளைஞரணியிலிருந்து உருவானவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேயர்களில் எத்தனை மேயர்கள் இளைஞரணியிலிருந்து உருவானவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 24, அமைச்சர்கள் 8ன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அதே போன்று உதயநிதி ஸ்டாலினோடு இருப்பவர்களுக்கு விரைவிலேயே சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்லாம் முதல்வர் பேசியிருந்தார். ஸோ அந்த வகையில் அதெல்லாம் பாசிட்டிவ் பக்கங்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது. நெகட்டிவான விஷயங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைக்கிறார், நன்றாக பேசுகிறார், நல்ல களத்தில் நல்ல வேகம் காட்டுகிறார், எல்லாமே ஓகே. பட் மக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவர் இன்னும் அதிகப்படுத்தணும். இங்கே ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணியினுடைய மாநில பொறுப்புகளில் இருந்தபோது அவருக்கு வந்து மக்கள் தொடர்பு வந்து இதை விட அதிகமாக இருந்தது. அந்த இடம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அந்த இடத்த அவர் இன்னுமே டெவலப் பண்ணணும். அப்புறம் நெகட்டிவில் நம்ம இதையும் வேணால் சேர்த்துக்கலாம், படத்தில் நடிக்கிறத நிறுத்திட்டார் மாமன்னனோட. அதுவுமே வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னொரு தளத்தில் போய்கிட்டே இருக்கிறது தான். பட் இப்போ அவர் ஆட்சி பணி அரசு பணி என்று இருக்கிறதுனால சாத்தியம் இல்லை. இருந்தாலும் அது போன்ற விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்றைக்கி விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கிறதுனால அந்த சினிமா என்கிற ஒரு பிம்பமும் தேவைப்படுது. இன்னொன்று மிக மிக முக்கியமாக அவருடைய பாசிட்டிவ் சொன்ன அந்த பராசக்தி போன்ற படங்களை வெளியிட்டு சமகாலத்தில் இளைஞர்களை ஆக்டிவாக வைத்திருந்தது உள்ளிட்டெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். மக்களோடு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் அரசு பணி ஆட்சி பணியின் வழியாக மக்களை நெருங்கிறதில்ல, கிரவுண்டில் மக்களோடு நெருங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலான சிரத்தை எடுத்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு லீடர், அந்த லீடர் யாருன்னு பார்ப்போம். மோடி, நரேந்திர மோடி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் தான் நினைவுக்கு வருது. அவருடைய தாயார் இறந்துருந்தாங்க. இறந்தப்ப அந்த தாயினுடைய உடலுக்கு எரியூட்டி விட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் தன்னோட அலுவல் பணிக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு அன்றைய நாளில் வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சுச்சு. இன்னொன்று, ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய தாயார் இறந்துட்டாங்க, அவர் வரணும், இவர் வரணும், முக்கியமான ஆளுமைகள் வரணும், அந்த உடலை வைத்து கொண்டு காத்திருக்கணும், அது ஒரு சென்சேஷனலாக இருக்கும், அது ஒரு உணர்ச்சி ததும்பு. அவர் சொல்லுகிறார், இது வந்து தாய்நாடு, நம்முடைய நாட்டு பணிக்காக தான் செயல்படுறேன் என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் அதை நான் பார்க்குறேன். நீங்கள் பாசிட்டிவ்னு சொல்லும்போது கடந்த 11 ஆண்டு கால அவருடைய ஆட்சியின் பாசிட்டிவ் பக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் வந்து எனக்கு பெரிதாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியலை. கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு 6000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது, தலா 2000 வைத்து. அது போன்ற விவசாயிகள் சார்ந்த திட்டங்களுக்காக நம்ம பாராட்டலாம். நெகட்டிவ் சொல்லணும்னா, நான் இங்கேருந்து எனக்கு 10 மணிக்கு பஸ்ஸு, எத்தனை மணிக்கு விடுவீங்கன்னு தெரில, அவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிதி மறுப்பு தொடங்கி தமிழகத்தினுடைய நியாயமான பல விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு கீழடியில் நடந்த ஒரு ஆராய்ச்சியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, கல்வி நிதி மறுக்கப்படுகிறது. கல்வி நிதி மறுக்கப்படுகிறதுன்னு மொட்டையாக கடந்து போயிட முடியாது. கல்வி நிதியும் மறுக்கப்படுது, அது ஒரு 2300 கோடி தான். ஆனால் நமக்கு நேற்று 5000 ரூபா வச்சு 6000 கோடி வந்துருச்சு, அது வேறு. ஸோ அப்போ கல்வி நிதி மறுக்கப்படுது, ஏன்னா இந்த 2 பக்கம் பேலன்ஸாக பேச வேண்டியிருக்கு, அதனால் அந்த சிக்கல் அங்கே போயிட்டுங்க வந்தேன். அப்போ கல்வி நிதி மறுக்கப்படுவது தொடங்கி பல விஷயங்கள், ஜிஎஸ்டி விவகாரத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழலை உணர்ந்து ஒரு இடத்துல ஜிஎஸ்டி அவர்களே குறைத்து கொண்டு நாங்கள் கூட்டிவிட்டு குறைத்தோம் என்பதை மறைத்து கொண்டு குறைத்ததை மட்டும் பேசிக்கொண்டுன்னு பல விஷயங்கள் இருக்குது. சிறுபான்மையினருக்கு எதிரான பல அத்துமீறல்கள் நடக்கிற பொழுது அதில் பெருசாக ரியாக்ட் பண்ணாது. உதாரணம் மணிப்பூர் சம்பவம், இப்பொழுது கூட மீண்டும் அங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. அதுபோன்று இல்லாமல் எல்லோரும் ஒன்று இருக்கிற ஒரு மனப்பாங்கோடு அவர் உள்மனதில் இருக்கலாம். பட் அந்த கட்சியினுடைய செயல்பாட்டின் வேகம் காரணமாக இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக நான் பார்க்குறேன். பட் ஒரு அர்ப்பணிப்பான மனிதர், பல நாடுகளுக்கு போகிறாரு, இந்திய தேசத்தினுடைய உயர்வுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார். பட் அந்த அவர் மனதில் இருக்கக்கூடிய இந்திய தேசம் எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நெகட்டிவாகவும் பார்க்குறேன், பாசிட்டிவாகவும் பார்க்குறேன். தேங்க்யூ சார். நன்றி.